நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல Google Play Storeல ஒரு அருமையான செட்டிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக்கும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தொடர்ச்சியா பாருங்க. என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். கூகுளோட ப்ராடக்ட், அதாவது கூகுளோட சர்வீஸை பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக கூகுள் அக்கௌண்ட் மிக முக்கியமானது. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துவீங்க. அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு அடிக்கடி இமெயில் வருது. இமெயில் எங்கேருந்து வருது? கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. நியூஸ் வருது, இல்லைனா புது புது ஆஃபர்ஸ் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்கு இமெயிலாக வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த மாதிரி இமெயில்ஸ் நமக்கு தேவையில்லை, இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி இமெயில்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து வரக்கூடிய புதிய அறிவிப்புகள், அதே மாதிரி புது ஆஃபர்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ணணும். ஸோ இந்த செட்டிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து எனக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ், நியூஸ் எதுவுமே தேவையில்லையா என்னோட இமெயிலுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது, எப்படி நம்ம வந்து ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து வரக்கூடிய புதிய அறிவிப்புகள், அதே மாதிரி புது ஆஃபர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பெறணும். இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாப் லெஃப்ட்டில் ஒரு 3 லைன் இருக்குது, ஹேம்பர்கர், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இமெயில்ஸ் ஃப்ரம் கூகுள் பிளேன்னு இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரிசீவ் இமெயில்ஸ் வித் நியூஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ஃப்ரம் கூகுள் பிளே. ஸோ இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் இந்த கூகுள் பிளே வந்து உங்களுக்கு ஒரு இமெயிலை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் எந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், எது புதுசாக இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணிக்கங்க. இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டிங்கன்னா இதை நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் செட்டிங், நீங்களும் பயன்படுத்தலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து வரக்கூடிய நியூஸ், ஆஃபர்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிக்கங்க. இல்லை நியூஸும் வேண்டாம், ஆஃபரும் வேண்டாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செட்டிங்கை ஆஃப் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு செட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.